புரி ஜெகந்நாதர் கோவில் இந்தியாவில் மட்டுமல்ல உலகமே வியக்கும் ஒரு மர்ம கோவில். இந்த கோவிலில் இருக்கும் ஜெகந்நாதர் பலராமர் சுபத்திரை மற்ற கடவுள்கள போல இல்லை. கைகள் இல்லை, கால்கள் இல்லை, கண்கள் மட்டும் பெரிதாக இருக்கும். ஒரு காலத்தில் இந்திரத்யும்னன் என்ற அரசன் கடவுளை நேரில் காண வேண்டும் என்று கடும் தவம் செய்தார். அப்போது ஒரு மர்ம குரல் கேட்டது, நான் நீலமாதவனாக இருப்பேன், ஒரு மரத்தில் என்னை காண்பாய் என்று. அந்த மரத்தைக் கொண்டு ஒரு முதியவர் வந்து சிலை செய்ய ஆரம்பித்தார். அவர் சொன்ன ஒரே நிபந்தனை, சிலை செய்யும் போது பல நாட்கள் கடந்தது. உள்ளிருந்து எந்த சத்தமும் இல்லை. அரசனுக்கு சந்தேகம் வந்தது. கதவை திறந்தவுடன் அந்த முதியவர் மறைந்துவிட்டார். சிலைகள் முழுமையில்லாத நிலையில் நின்றுவிட்டது. அதனால்தான் ஜெகந்நாதருக்கு கைகள் கால்கள் இல்லை. ஆனால் இதுதான் பெரிய மர்மம் இல்லை. இந்த சிலைகள் மரத்தால் செய்யப்பட்டவை. ஆனால் நூற்றாண்டுகளாக அழுகவே இல்லை. ஒவ்வொரு 12 முதல் 19 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நவகலேபரா என்ற ரகசிய சடங்கு நடக்கும். பழைய சிலைகள் புதைக்கப்படும், புதிய சிலைகள் உருவாக்கப்படும். அந்த நேரத்தில் ஜெகந்நாதரின் பிரம்ம பதார்த்தம் ஒரு சிலையிலிருந்து மற்றொரு சிலைக்கு மாற்றப்படும். அப்போது கோவில் முழுவதும் இருளாக இருக்கும். கண்ணில் துணி கட்டப்படும். யாரும் பேச அனுமதி இல்லை. அதை நேரில் பார்த்தவர் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. இன்னொரு அதிசயம், புரி கோவிலில் காற்று எதிர்திசையில் வீசும். கோவிலின் நிழல் தரையில் விழாது. சமைக்கும் மகாபிரசாதம் ஒருபோதும் குறையாது. அதனால்தான் ஜெகந்நாதர் உலகத்தின் ஆண்டவன். அவர் சிலை அல்ல, ஒரு உயிருள்ள தெய்வ ரகசியம்.